என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக எல்லாரும் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, சார் எப்படி நாங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்? ஓகேங்களா, அதுக்கான வழிமுறைகள் என்ன, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின். அது வந்து ஐடி படிக்கிறவங்களுக்கும் சரி, நான் ஐடியில் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஐடியில் வேலை பார்க்குறவங்களும் சரி, அதாவது வேறு டொமைனில் டெவலப்பர் இல்லாமல் வேறு டொமைனில் வேலை பார்க்குறவங்களும் சரி, நான் ஐடியில் வேலை பார்க்குறவங்களும் சரி, எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வி, வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக்? ரோட் மேப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக். அதாவது எப்படி நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, ரைட், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராடக்ட். நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமா, வாட்ஸ்அப்ன்ற மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், அது ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் ப்ராடக்ட். இதே இதை நம்ம வெப்பில் ப்ரௌசரில் போய்ட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், அது வந்து வாட்ஸ்அப் வெப்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதாவது ஃபுல் ஸ்டாக் ப்ராடக்ட். ஓகேயா, இதே வந்து நம்ம பிசியில் வந்து ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பே நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பிசியில் யூஸ் பண்ணலாம், அதுவும் என்னது ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராடக்ட். ஓகே, இதுதான் ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதை சுற்றி தான் என்ன இருக்குது, குவாலிட்டி அஷூரன்ஸ், அதாவது அதை குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, இல்லை யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இருக்காங்க, அடுத்து வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஓகே, அது சைபர் செக்யூரிட்டி இன்ஜின், இந்த மாதிரி நிறையா டொமைன்ஸ் இருக்குது. எல்லாமே எதை சுற்றி இருக்குன்னா, இந்த ப்ராடக்டை சுற்றி தான் எல்லாமே. கரெக்டாக, இதுதான் அல்டிமேட் கோல். இதை யார் ரெடி பண்ணுறாங்களோ அவர் தான் டெவலப்பர்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், மொபைல் அப்ளிகேஷன் சொன்னேன், பிசி சாஃப்ட்வேர் அண்ட் வெப் அப்ளிகேஷன், எல்லாத்துக்குமே காமன் டேர்ம் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஆனால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், அதாவது வெப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்களை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டெவலப்பர் தான் யார், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். அந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் எப்படி ஆகுது, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஓகே, அதோட ரோட் மேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எல்லாத்துலேயுமே பிசி அண்டு மொபைல் அப்ளிகேஷன் அண்டு வெப் அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் காமன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட். எல்லாத்துமே காமன் டேர்ம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்டை ரெண்டையுமே பண்ணக்கூடியவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இல்லை ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் பார்த்தாங்கன்னா அவங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக்கெண்ட் மட்டும் பார்த்தாங்கன்னா அவங்க பேக்கெண்ட் டெவலப்பர். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணக்கூடிய என்னன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு என்ன தேவை, ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி தேவை அண்ட் பேக்கெண்ட் டெக்னாலஜி தேவை. ரெண்டையுமே நம்ம படிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய வகையான ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோம்னா HTML, CSS, JavaScriptங்கிறது பேஸ், வெப் அப்ளிகேஷனோட பேஸ். இதாச்சும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ணிடலாம். இன்னும் அட்வான்ஸாக நான் கிரியேட் பண்ணணும், ஒரு ஃபேஸ்புக் மாதிரியோ இல்லை இன்ஸ்டாகிராம் வெப் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆங்குலர் ஜேஎஸ் இருக்குது. இப்போ நிறையா வந்துச்சு, வியூ ஜேஎஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஜேஎஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்தாலும் ரியாக்ட் ஜேஎஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது HTML, CSS, JavaScript ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு லைப்ரரி இல்லைனா ஃப்ரேம் ஒர்க். லைக் லைப்ரரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ரியாக்ட் ஜேஎஸ், ஃப்ரேம் ஒர்க் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆங்குலர் ஜேஎஸ். ஓகே, இது முடிஞ்சு. இப்போ இதை படிச்சிட்டோம்னா நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகிடலாம். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா யூஏயும் நம்ம டெவலப் பண்ண முடியும். அதாவது வெப் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய யூஏ, நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் யூஏ நம்ம டெவலப் பண்ண முடியாது, பிசி சாஃப்ட்வேர் வந்து நம்ம டெவலப் பண்ண முடியாது. ஜஸ்ட் வெப் அப்ளிகேஷன், அதாவது ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வெப் அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லைனா வெப்சைட்டாக இருக்கட்டும், இதை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு பார்ட் என்னது, பேக்கெண்ட். பேக்கெண்ட் இதே மாதிரி தான் என்னது காமன். ஓகேயா, பேக்கெண்ட்ங்கிறது என்னென்னா ஒரு பிரெயின் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. வெறும் யூஏ இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம், ஒரு டெட் பாடி மாதிரி கிட்டத்தட்ட, அது பார்க்க தான் முடியுமே தவிர ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகேயா, இப்போ பேக்கெண்ட்னு வந்தால் மட்டும்தான் அது ஒரு உயிர் உள்ள ஒரு உடம்பு மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும், அதுதான் வந்து யூஸ் பண்ண முடியும். ரைட், அது பிரெயின் நம்ம சொல்லலாம். இப்போ பேக்கெண்டுக்கு நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகே, இந்த பேக்கெண்ட் வந்து ஒரு காமனாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது மொபைல் அப்ளிகேஷனுக்கும் பேக்கெண்ட் காமனாக யூஸ் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் காமனாக யூஸ் பண்ணலாம், பிசி சாஃப்ட்வேருக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் பேக்கெண்ட் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணலாம் இல்லைன்றது. ஓகே, இப்போ பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரி பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, ரஸ்ட் இருக்குது, கோ இருக்குது, PHP இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இடையில வந்து என்ன ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டையும் ஒரு பேக்கெண்ட் லாங்குவேஜாக ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் படிக்கணுமா, ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் படித்து ஆகணுமானா கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ரைட், இப்போ வந்து பைத்தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், சின்டெக்ஸ் ஈஸியாக இருக்கும், அதை படிக்கலாம். அதை படித்து கூட நீங்கள் பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகலாம். இல்லை ஜாவா உங்களுக்கு தெரியுங்களா, ஜாவா படித்து கூட நீங்கள் பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகலாம். இப்போ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சுக்கணும், ப்ளஸ் பேக்கெண்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை படிச்சுக்கணும். ஃப்ரேம் ஒர்க்னால் ஒன்றும் இல்லை,
நீங்கள் ஜாவா வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பேக்கெண்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நிறையா கோடிங்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஒன்றும் ஈஸி பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சுருப்பாங்க, அவங்க டாக்குமெண்டேஷனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த விஷயங்களை இங்கே அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதை நம்ம எடுத்து அதை நம்ம படித்து அதை நம்ம அதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம பேக்கெண்டில் வந்து டெவலப் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம பார்க்குறது வந்து நோட்.js ஒரு ரன் டைம் சொல்லுவோம். அதாவது அது ஒன்றும் இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரண்டெண்டில் இப்படி, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசரில் ரன் ஆகும் எப்போதுமே. அதுக்கு எந்த ஒரு பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது, டேரெக்டாக வந்து ப்ரௌசரில் ரன் ஆகும். ஆனால் ஜாவா பைத்தானுக்குலாம் வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். ஜாவா பொறுத்து ஜேடிக்கு, பைத்தானுக்கு வந்து பைத்தான் இன்ஸ்டாலர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம பிசியில் அது ரன் ஆகும். அதே கான்செப்டில் தான் ஜாவாஸ்கிரிப்டை நம்ம பிசியில் ரன் பண்ண வைக்கணும். லோக்கலாக ப்ரௌசர் போகாமல் லோக்கலாக ரன் பண்ண வைக்கிறது தான் நோட்.js. கிட்டத்தட்ட அது ஒரு கம்பைலர் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அது ஒரு ரன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதாவது ஜாவாஸ்கிரிப்டை நம்ம பிசிலே ரன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்.jsல என்ன யூஸ் பண்ணுறோம், ஜாவாஸ்கிரிப்ட் தான் பேக்கெண்ட் லாங்குவேஜாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம என்னாச்சு, பேக்கெண்ட் லாங்குவேஜும் படித்தாச்சு. அந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொன்னேன்னா, அதாவது வெப் அப்ளிகேஷன் பேக்கெண்டை எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது நிறைய ஃப்ரேம் ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்.jsலேயே வந்து எக்ஸ்பிரஸ்.js இருக்குது, நெஸ்ட்.js இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும் அப்ரோச் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறதுனா ரொம்ப ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்.jsங்கிறது. அதில் வந்து அதுவும் ஜாவாஸ்கிரிப்டோட ஒன் ஆஃப் த பேக்கெண்ட் லைப்ரரியாக. இப்போ நம்ம ரெண்டையும் படித்தாச்சு. அப்போ அடுத்து டேட்டா பேஸ் பற்றி நம்ம கற்றுக்கணும். பேக்கெண்ட் டெவலப்பர் தான் என்ன பண்ணுவார்னா டேட்டா பேஸையும் அவர் மேனேஜ் பண்ணியாகும். ஓகே, அதை டேட்டா பேஸுங்கிறது என்னென்னா நம்ம டேட்டா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு சாஃப்ட்வேர், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ அதுவும் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. MySQL, PostgreSQL, அடுத்து பார்த்தோம்னா MongoDB இருக்குது. இதுலேயும் நிறையா டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ நான் சொல்லும்போது ஒரு சிமிலர் தான், கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. சரிங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியே ஸ்டோர் பண்ணோம். அதோட ஸ்பீடுங்கிறது மாறும். நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, சில இதில் வந்து லிமிட்டேஷன் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணி படிச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இதை கம்பைன் பண்ணுறது தான் மெயின் ஸ்டாக், அதாவது ஸ்டாக்னு சொல்லுவோம். ஃபுல் ஸ்டாக்ங்கிறதுனா ஒரு வெப் அப்ளிகேஷனை முழுமையாக க்ரியேட் பண்ண தேவையான டெக்னாலஜியை நம்ம படிக்கிறது தான் ஃபுல் ஸ்டாக்ங்கிறது. இதில் நம்ம எந்த காம்பினேஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபெமிலியில் பார்த்தோம்னா அது ஃபேமஸாக இருக்குது வந்து மெயின் ஸ்டாக் சொல்லுவோம். MERN, MongoDB, Express.js, React.js, Node.js. இதை வச்சு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மீன் ஸ்டாக் இருக்குது, React பதில் Angular யூஸ் பண்ணலாம். இல்லை ஜாவா ஸ்டாக் இருக்குது, நம்ம Node.js, Express.js இல்லாமல் ஜாவா வச்சு நம்ம பில்ட் பண்ணலாம். இதே Django.js இருக்குது, Django ஸ்டாக் இருக்குது, பைத்தான் ஸ்டாக் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வகையான ஸ்டாக் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி, பேக்கெண்ட் டெக்னாலஜி, ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் எடுத்து படிச்சுப்பாங்க. இதை மட்டும் படித்தாலே போதும், நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகிடலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஐடியில் ப்ளேஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எங்கே போய் படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறீங்கன்னா அதுக்கு இருக்குது நம்ம CISL. நம்ம CISL எங்கே இருக்குன்னா சென்னையில் அண்ணா நகர் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம், ஆன்லைன்லேயும் படிக்கலாம். ரெண்டு பொறுத்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் கெரியரில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்களை வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு ஐடியில் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகுங்க. சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாஜாமியூர்.